நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. யங் செஸ் சாம்பியனான கூகேஷ் அவர்கள பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கூகேஷ் இந்த ஒரு நபரை தான் இப்போ உலக நாடு முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க. குறிப்பா நம்மளுடைய இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்காரு. சொல்ல போனா ஒரு தரமான வெற்றின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 18 வயசுல வேர்ல்டு லெவல்ல நடந்த செஸ் சாம்பியன்ஷிப்ல இவர் தான் சீன வீரர் டிங் லிரே இவரை வீழ்த்தி வின் பண்ணியிருக்காரு. இவருடைய வெற்றியை அவங்க பேரண்ட்ஸ் எப்படி எந்த அளவுக்கு கண்ணீரோட கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில இருந்து வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆயிருக்க இவரை இங்க இருக்கிற மக்களும் கொண்டாடிட்டு வராங்க. கூகேஷ் இவருக்கு 18 வயசு தான் ஆகுது. இவர் பாத்தீங்கன்னா 7 வயசுல இருந்து இந்த செஸ்க்காக ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருக்காரு. விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்த அளவுக்கு வரும்ட்டு இவரை எதிர்பார்க்கலையாம். ஏன்னா அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் 2 பேருமே டாக்டர்ஸ் தானா. 2006ல தான் கூகேஷ் பிறக்கிறாரு. இவர் பிறந்து நல்ல ஒரு டிசிப்ளினான பையனாங்க. ரொம்பவே ஹம்பிளா நடந்துப்பாரு. அண்ட் இவரு ஒரு சில இடங்கள்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஐ எம் எ குவைட் டேலண்டட் பட் நாட் ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் ஜீனியஸ் அப்படின்றத இவருடைய விளையாட்டு மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் செஸ் அப்படின்னு சொன்னதுமே ஞாபகம் வர ஒரே ஃபேஸா இருக்கட்டும் பேரா இருக்கட்டும் விஸ்வநாத ஆனந்த் அவர்களை தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா அவர்களையும் ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க எல்லாரையுமே பீட் பண்ணியிருக்காரு. இதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இவங்க எல்லாரையும் தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டேன். அண்ட் என்னுடைய ரோல் மாடல் MS தோனி அவர்கள் தான். எத்தனை முறை தோத்தாலும் திரும்ப திரும்ப நம்ம மேலே எழுந்து வந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் வின் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் கூட போட்டியிட்ட சீன வீரர் டிங் அவர்களை பத்தி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிங் அவர்கள் பல வருஷமாவே வரலாற்றுல சிறந்த வீரரா இடம் பிடிச்சிருக்காரு. இந்த போட்டியில அவர் கொடுத்த அந்த சவாலை எப்படிலாம் கையாளணும் அப்படின்றது நானும் கத்துக்கிட்டேன். அண்ட் அவர் எந்த அளவுக்கு ஒரு சாம்பியன் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் டிங் தான் உண்மையான உலக சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய தோல்வியை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூகேஷ் அவர்களுடைய வெற்றி விழாவை தான் கொண்டாடிட்டு வராங்கன்னே சொல்லலாம். தமிழக அரசும் பாத்தீங்கன்னா அவருக்கு 5 கோடி ரூபாய் பரிசும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூகேஷ் கொடுத்திருந்தா அந்த பிரஸ் மீட்ல எதுக்கு அவர் டிங்க பத்தி பேசியிருந்தாரு, ஏன் அவர் தான் உண்மையான வீரர் பேசினாரு, இவர் தானே உண்மையான வீரர், இவர் தானே வின் பண்ணாரு, இப்படி இதை வச்சும் ஒரு சில கான்ட்ரவர்சிகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, டிங் அவர்களை பத்தி அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் எந்த அளவுக்கு சீன நாடு ரொம்பவே மோசமான நிலையில இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவை கம்பேர் பண்ணும் போது சீனா தான் ரொம்பவே பலத்தை அடி வாங்குது. ஆனா அந்த நேரத்துல கூட நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், நம்ம வின் பண்ணணும் அப்படின்ட்டு தனிமையிலே இவரு யாரு கூடயுமே போட்டி போடாம அவருக்குள்ளவே போட்டி போட்டு மனசு அளவுல பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு அவரு தன்னைத்தானே உருவாக்கி இருக்காரு, செதுக்கி இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். செஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியான விளையாட்டுலாம் கிடையாது. மைண்ட் லெவல்ல ரொம்பவே கால்குலேட்டடா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எந்த காயினை எந்த இடத்துல மூவ் பண்ண முடியும் இது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை தான் கூகேஷும் பண்ணியிருந்தாரு. அதனால தான் அவருக்கு டிங் அவர்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. விஸ்வநாதன் அவர்கள் தான் 2013 வரைக்குமே 5 முறை வேர்ல்டு லெவல்ல சாம்பியன்ஷிப் வாங்கின ஒரே மனுஷன். அவர் பாத்தீங்கன்னா 2013ல நார்வேவை சேர்ந்த மேக்னஸ் இவர் தோற்கடிச்சிட்டாரு. அந்த ஒரு தோல்விதான் கூகேஷ் அவர்களுடைய ஆழ் மனசுல நம்ம தான் அடுத்த இந்தியா லெவல்ல ஒரு சாம்பியன்ஷிப்பை வாங்கணும், யங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இப்ப வரலங்க. ரொம்பவே சின்ன வயசுலயே வந்துருச்சு. ஒரு சில பேட்டியில, அதாவது 2017ல ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில அவர் யதார்த்தமா சொன்ன வார்த்தை இப்போ ரியாலிட்டியா நடந்திருக்கு. யங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கணும் தான் என்னுடைய ஆசை, கண்டிப்பா நான் செஸ்ல வாங்கி காட்டுவேன். இந்த ஒரு விஷயம் நான் யாருக்கு டெடிகேட் பண்றேன்னா எங்க அப்பா அம்மாக்கு அண்ட் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு தான் நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. கூகேஷ் அவர்களை பத்தி தெரியணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே தூரத்துல இருந்து பார்த்து அவருக்கு என்னப்பா அவங்க அப்பா அம்மா டாக்டர்ஸ், அதனால அவர் படிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் எந்த அளவுக்கு வழிகளை தாண்டி கஷ்டங்களை தாண்டி அவர் இந்த போட்டிக்கு போயிருப்பாருன்னா, அவங்க அப்பா அம்மா விளையாட்டுத்தனமா 100 ரூபாய் தானே ஒரு போர்டு அப்படின்னு ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சுதாங்க. ஸ்கூல்ல வந்து அவங்க அப்பா தான் கூட்டு போவாராம், கூட்டு வருவாராம். இந்த மாதிரி லேட்டாக ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், இவனை ஏதாவது ஒரு கிளாஸ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஸ் கிளாஸ்ல சேர்க்கிறாங்க. வாரத்துக்கு 3 நாள் செஸ் கிளாஸ் இருக்குமாம். அந்த 3 நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அவர் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு அவருடைய ஸ்கூல்லயே ஒரு ட்ரெயினரும் இவருக்கு கிடைக்கிறாரு. அந்த ட்ரெயினர் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ண, அதை தாண்டி ஒரு சென்டருக்கும் கூட்டு போறாரு அந்த ட்ரெயினர். அங்க 2 ட்ரெயினர்ஸ் கிடைக்கிறாங்க. அந்த 2 ட்ரெயினர்ஸ் கிட்ட தான் இவர் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டாராம். அந்த ட்ரெயினர்ஸும் இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்பவே டிசிப்ளினான பையன் அண்ட் எந்த அளவுக்கு ஒரு சீரியஸ்னஸான பையன்றதை நான் அந்த சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன். அவர் எந்த அளவுக்கு ஒரு சைல்டிஷா இருக்கணுமோ அப்படியே அடல்ட் மாதிரி தான் அவர் நடந்துப்பாரு. விளையாட்டுன்னு வந்துட்டா விடவே மாட்டாரு. ஆனா அவர் அதை தாண்டி விளையாடி முடிச்சிட்டாருன்னா அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மனசா அவர்கிட்ட பார்க்கலாம். அவர் வந்து இந்த போர்டுல யாரெல்லாம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய நேம் எல்லாம் பார்த்து அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பயர் ஆகணும்னு நினைச்சுதான் இந்த நேம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனா கூகேஷே இந்த இடத்த பிடிப்பாரு நாங்களே எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப யங்கான வயசுல இவருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து அண்ட் இந்த வாய்ப்பை ஒரு நல்ல முறையில பயன்படுத்தினதுக்கு எல்லாருக்குமே நன்றி, கடவுளுக்கும் நன்றி அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவங்க என்னதான் வந்து டாக்டர்ஸா இருந்தாலும் பண தேவைகள், பண நெருக்கடிகள்லாம் இவங்களுக்கும் இருந்துதான். இந்த டிராவல்ஸ்லாம் இங்க இருந்து வேற கண்ட்ரீஸ்க்குலாம் போகும்போது அங்க ஸ்டே பண்றதுக்கு ரூம்ஸ்க்குலாம் அதிகமான அமௌண்ட் இருக்கும். அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து கம்மியான ரேட் இருக்குமோ அங்கெல்லாம் பார்த்து ஸ்டே பண்ணுவாங்களாம். சில நேரங்கள்ல ஏர்போர்ட்லயே 10 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் கூகேஷ் அவர்கள் தூங்கியிருக்காராம். இது அவங்க அப்பாவே ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு. அவங்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா கூகேஷ் அவர்கள் வின் பண்ணி அழுதுகிட்டே எமோஷனல் மொமெண்ட்டை ரொம்ப நல்லாவே எல்லாருமே பார்த்துருப்போம். அதை பார்க்கும் போது ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது. அவர் வின் பண்ணிட்டு அழுதுகிட்டே அவங்க அப்பாவை வந்து ஹக் பண்ணி அவங்க அப்பா உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க அம்மா ரொம்ப எமோஷனலாக, ஸோ டோட்டல் ஃபேமிலியும் ரொம்ப எமோஷனலாக இருந்தது. கூகேஷ் ஆரம்பத்தில் ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு போட்டி நெக்ஸ்ட் டே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதாம். ஆனால் அவர் இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக விளையாடுவார் அப்படின்றத அவரே எதிர்பார்க்கலையாம். 2015 சிங்கப்பூர்ல நடைபெற்ற செஸ் போட்டியில், அதாவது 9 வயசுக்கு உட்பட்டவர்கள்ல அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இதுதான் அவருடைய திருப்பு முனையாவே அமைஞ்சிருக்கு இவருடைய இந்த விளையாட்டு போட்டியில. ஏன்னா 2018 பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு உட்பட்ட செஸ் சாம்பியன்ஷிப்ல இவர் தான் வின் பண்ணாரு. அதுல வெவ்வேறு பிரிவுகளை பாத்தீங்கன்னா 5 தங்கப்பதக்கங்களை இவர் வாங்கியிருக்காரு. 17 வயசுல பாத்தீங்கன்னா டொரண்டோல போயிட்டு 15 மாசம் ரொம்பவே கஷ்டப்பட்டு 100 பேர்ல ஒருத்தரா இருந்த இவரு 9 பேர்ல ஒருத்தரா மாறி இப்போ டாப் லெவலில் எல்லாரோடையும் ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னே சொல்லலாம். இவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா அவர் அந்த செஸ் போர்டை அந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஒரு சில விஷயங்கள், அதாவது அவருக்கு என்ன மாதிரியான கால்குலேஷன் மைண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் செஸ் போர்ட்லயே கை வைப்பாராம். இது வரைக்கும் இவரு 230 செஸ் போட்டியை வின் பண்ணியிருக்காரு. ஸோ என்னதான் இவரையும் இவருடைய ட்ரெயினரையும் ரொம்பவே பாராட்டினாலும் இந்த இடத்துல அவங்க அப்பா அம்மாவுடைய தியாகம் மிகப்பெரிய தியாகம் தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் அவங்க அப்பா இல்லைன்னா அம்மா 2 பேர்ல ஒருத்தர் மாறி இவர் கூட போயிட்டே தான் டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. நிறைய வழிகளை இவங்க கடந்து தான் இந்த ஒரு பொசிஷனுக்கே வந்திருக்காரு. ஸோ 2019 கிராண்ட் மாஸ்டர் ஆகி இவரு இப்போ வேர்ல்டு லெவல்ல செஸ் சாம்பியன்ஷிப்பையும் பட்டமும் வாங்கிட்டாரு. அந்த ஒரு டிராஃபியை அவங்களுடைய அப்பா அம்மா பாட்டு கையில கொடுத்து இவர் ரொம்பவே பெருமைப்படுத்தி இருந்தாரு. ஸோ 18 வயசுல பசங்களுக்கு மனசளவில் சில கோளாறுகள்லாம் வரும். இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம நிறைய நியூஸஸ் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் கடந்து இதெல்லாத்தையும் தாண்டி அதே 18 வயசுல ஒரு பையன் இந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குள்ளான விஷயம் தான். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாகவும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நீங்க இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் டாட்டிங் கொடுத்து வாழ்த்துக்களை சொல்லலாம். தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.